2025க்கான ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வண்டியோட பிரைஸ் என்ன, இந்த வண்டியில என்ன கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், இந்த வண்டியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த 2025 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீடைல்ல இந்த வீடியோ பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது சேலம் சூர்யாவோட. சோ இந்த மாதிரி புது பத்தி அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ரெகுலரா பார்க்க நம்ம யூடியூப் சேனல்ல மாட்டோம். சோ வாங்க இந்த வண்டி இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் மாடல் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறதுலேயே இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் மாடல்லையே இதுதான் ஒரு டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்குது, இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறது 2025 மாடல் ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக். ஸோ இதில் என்ன வித்தியாசம் 2024க்கும் 25க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து BS 6.2 நார்ம்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த இன்ஜினில் OBD2P கம்ப்ளைண்டோட வரக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஸ்பெக்ஸில் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து கிடைக்கும், CBS பிரேக்கோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்ஷனோட. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில யூனிக்கான அப்டேட்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸை நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வண்டியோட ப்ரைசிங் இருக்கிறதுலேயே இதுதான் டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ப்ரைசிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் பிரைஸ் 1,11,000 கிட்ட இந்த வண்டியோட பிரைசிங்கிறது இருக்கும். ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நார்மலான கம்ப்யூட்டர் பைக்கு ஏற்ற டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் இல்லை, ரொம்ப ஒரு கம்ப்யூட்டராகவும் இல்லை, லைட்டாக ஸ்போர்ட்டி டிசைன் ஆட் பண்ணி ஒரு டீசெண்டான கம்ப்யூட்டர் பைக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் செக்ஷன் பத்தி பார்ப்போம். லுக்ஸ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக் கலர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோக்கான லோகோலாம் நல்லா வந்துட்டு இலுமினேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க குரோம் ஃபினிஷ்ல. ஹெட்லாம்புக்கு மேல ஒரு குரோம் ஃபினிஷ் வருது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வண்டி பிரீமியமா இருக்குதுங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, LED DRLோட சேர்த்து. இந்த ஹெட்லாம்போட லுக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான லுக்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லாம்போட விசிபிலிட்டி வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இதில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மக்கார்டு தான் வரும், டியூல் கலர்ல வந்துட்டு இது அவைலபிளா இருக்கும். ஸோ ஓவராலாவே இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸ்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டடான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அலாய் செக்ஷன் பாத்தீங்கன்னா 18 இன்ச்சுக்கான அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. 80 செக்ஷனுக்கான டியூப்லெஸ் டயர் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் தான், பை பிரேக்கான கேலிபர். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ABS பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது, இருக்கிறதுலே இதுதான் டாப் ஆஃப் த லைன். இதுலயுமே உங்களுக்கு ABS பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது, இதுல வந்து CBS பிரேக் ஆப்ஷன் தான். ஹீரோ வந்துட்டு IBS பிரேக் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா CBS பிரேக் தான். நீங்க வந்து ரியர் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா லைட்டா வந்து ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு ஸ்டாப்பிங் பவர் வந்துட்டு கொஞ்சம் இனிஷியல் வந்துட்டு ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஆனா வந்துட்டு குட்டியா அந்த டிஸ்க் பிரேக்கான ஆயில் கேன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் கொடுத்துருக்கிறதுனால ரியர் பிரேக் நீங்க அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கான அந்த ஆயில் கேன் தான் இது. ஃப்ரண்ட் பிரேக்கே வந்துட்டு லைட்டா அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து CBS பிரேக் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர் சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தோம்னா காயில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லலாம், கம்ப்யூட்டர் பைக் ஏற்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன். ரேட் டைல் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல தான் கிடைக்கும், இது வந்து LED கிடையாது. இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹாலஜன்ல தான் கிடைக்கும். நம்பர் பிளேட்டுக்கான மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சைட் அந்த பாடி பேனல் அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் வந்துட்டு டீசெண்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் வந்து ஹீரோக்கான லோகோ வந்து பார்க்க முடியும், இந்த எக்ஸ்டெக்கான லோகோஸும் நீங்க வந்து டேங்க்ல வந்து பார்க்க முடியும். லுக்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் வந்து இந்த மாதிரியான ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இன்ஜின் சொல்லி பார்த்தோம்னா இதில் ஒரு 125 சிசிக்கான ஆக்கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷனோட. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா OBD2 கம்ப்ளைண்டோட வர மாதிரியான இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 bhp அண்ட் 11 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டீசெண்டான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரொம்ப தாறுமாறான பவர்லாம் கிடையாது, டீசெண்டான பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் எல்லாம் சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கான லோகோ வந்து நல்லா சூப்பரான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மைலேஜ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்து போற மாதிரி ஒரு பெரிய சீட் வேணும், அடிபிடிக்கெல்லாம் தாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும். சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டா நல்லா பிராடா கொடுத்துருக்காங்க. இதோட குஷனிங்லாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டர் சைடில் தான் இருக்குது, உட்காந்து ஓடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க,
கொடுத்துருக்காங்க. 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இது வந்து கொடுக்கும். ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா அப்ரைட்டாக உட்காந்து ஓடுற மாதிரியான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சுவிட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தாறுமாறான குவாலிட்டிலாம் கிடையாது. ஒரு 100 சிசிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் வந்துடும், உங்களுக்கு அப்டிப்கான சுவிட்ச் வந்துடும், இண்டிகேட்டருக்கான சுவிட்ச், ஹாரன் சுவிட்ச், இவ்வளோதான் ஒரு பேசிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3ஸ்க்கான சுவிட்ச், அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச், இவ்வளோதான் இந்த வண்டியில் வந்துட்டு சுவிட்சஸ் பார்க்கறதுக்கு நார்மலான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஐடியல் நோட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெவ் பண்ணுவோம். எக்ஸாஸ்ட் நோட் நார்மலாக இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் கீ டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ நம்ம போட்டோம்னா இந்த டிஸ்பிளேல தான் மேட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டெக் அப்படின்னால இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. ஹீரோவோட இந்த ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்லையும் இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேம் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீட்டராக இருக்குதுங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்ரு, ப்ளூடூத் கனெக்ஷனு, ஃபியூல் மீட்ரு, எல்லா இண்டிகேட்டருமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மட்டும் காட்டாது. இதன் மூலயமா நீங்கள் வந்துட்டு மெசேஜ் அலர்ட், கால் அலர்ட் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் ஜாக்கெட்டும் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவல்லாம் போறீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் ஃபோனை. அடுத்து சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாரி கார்டு வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செயின்லாம் நல்லா 2 சைடும் கவர் வச்சு ஹெவியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரிலாம் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு இதில் மாட்டாது. வில்லியனுக்கான ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் வித் ரப்பரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட்டும் மெட்டல் வித் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த வண்டியில ஸ்டாண்டர்டா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேஃப்டி பர்பஸ்ல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. டெக்கியான ஒரு சில விஷயங்களும் இந்த வண்டி அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி கமிட் பண்றவங்க, ஸோ ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் மாதிரியே நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் வந்து நான் கொஞ்சம் பிக்கப்பாக இருக்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்கணும், நல்ல 125 சிசியில் பயங்கரமா பறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகாது. நல்லா கம்ஃபர்டபுளா, நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வேணும், நல்ல பெரிய சீட்ஸ் வேணும், நல்லா கம்ஃபர்டபுளா நான் டிரைவ் பண்ணணும், என்னோட வண்டியை நல்ல மைலேஜ் கொடுக்கணும், நல்ல ரிலையபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வண்டி வந்து செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஸ்பீடா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹீரோலயே எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது, நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே தான் டாப் ஆஃப் த லைன். இதோட பிரைசிங் இந்த டிஸ்க் பிரேக் OBD2B கம்ப்ளைண்டோட வர இந்த மாடலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,11,000 ரூபாய் கிட்ட அந்த வண்டியோட பிரைசிங்கிறது இருக்கும். இந்த வண்டி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த ரிவ்யூல நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இதை நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.